இந்த மே மாதம் சனி செவ்வாய் சேர்க்கை, அதாவது மீன ராசியில் குருவுடைய வீட்டில் சனி செவ்வாய் சேர்க்கை. இந்த சனியும் செவ்வாயும் சேர்வாரே ஆனால் அதுக்கு உடனே என்ன சொல்லுவாங்க, அது வந்து ஒரு பாவ தோஷம், அந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கக்கூடாது. நடைமுறைக்கு மாறுபடும். நிறைய ஜாதகத்தில் வெற்றி பெற்றவங்க, சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க, செயலாற்றல் இருக்கவங்க, நிறைய நகைச்சுவை நடிகர்கள், அரசியலில் வந்து பேச்சாளர்கள் இருப்பாங்க, மேடை பேச்சாளர்கள். வெற்றி பெற்றவங்க ஜாதகத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் சமைக்கும் போது பாட்டு பாடிட்டே இருப்பாங்க, இல்லை பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா குளிக்கும் போதெல்லாம் சாப்பிடும் போதெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. அப்போ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காவல்துறை அதிகாரிகளுக்கு, இராணுவ வீரர்களுக்கு, ஊர் காவல் படை, போர்ப்படை தளபதி இந்த மே மாசத்தை பொறுத்த வரையிலும் சூரியன் உச்சம் பெற்று சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று கிரகமாலிகா யோகம் நடைபெறுகிறது. அப்படி இந்த மாசம் பிறக்கக்கூடிய, இந்த தேதியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளா அதிர்ஷ்டசாலிகளாக வேற இருக்க போறாங்க. இந்த மே மாசத்துல பல நன்மைகள். பணத்தை தேடுறீங்களா, பொருளை தேடுறீங்களா, அருளை தேடுறீங்களா, நிம்மதியை தேடுறீங்களா, ஆரோக்கியத்தை தேடுறீங்களா, ஒரு அதிகாரத்தை தேடுறீங்களா, ஒரு பதவியை தேடுறீங்களா, ஒரு அதிர்ஷ்டத்தை தேடுறீங்களா, உங்களுடைய தேடுதல், அந்த தேடுதல் உள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ரகசியத்தை உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. இந்த மே மாதம் சனி செவ்வாய் சேர்க்கை, அதாவது மீன ராசியில் குருவுடைய வீட்டில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது. இந்த மாதம் முழுவதுமேவும் பொதுவாக இந்த சனியும் செவ்வாயும் சேர்வாரேயானால் அதுக்கு உடனே என்ன சொல்லுவாங்க, அது வந்து ஒரு பாவ தோஷம், அந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கக்கூடாது குருவுடைய வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், அதெல்லாம் பேச்சு வாக்கில் இருக்குமே தவிர, ஏட்டில் இருக்குமே தவிர நடைமுறைக்கு மாறுபடும். நிறைய ஜாதகத்தில் வெற்றி பெற்றவங்க, சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க, செயலாற்றல் இருக்கவங்க, நிறைய நகைச்சுவை நடிகர்கள். நீங்கள் நகைச்சுவை நடிகர்கள் நிறைய பேரை எடுத்து பார்த்தீங்களா, அதே போல் அரசியலில் வந்து பேச்சாளர்கள் இருப்பாங்க, மேடை பேச்சாளர்கள், அப்புறம் இலக்கிய பேச்சாளர்கள், பாடலாசிரியர்கள். இவங்க இந்த மாதிரியான வெற்றி பெற்றவங்க ஜாதகத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும். நிறைய பேர் இப்போது வீட்டில் வேலை செய்யும்போது அல்லது வந்து 10 பாத்திரம் தேய்க்கும் போது, லேடிஸ்லாம் சமைக்கும்போது பாட்டு பாடிகிட்டே இருப்பாங்க, இல்லை பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். தூங்கும்போது பாட்டு கேட்குறது, அதிகமாக பாட்டு பாடுறது, கூடவே பாடிட்டே வருவாங்க. எல்லா இடத்துலும் ட்ராவல் பண்ணும்போது, குளிக்கும்போது. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா குளிக்கும் போதெல்லாம் சாப்பிடும் போதெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. இவனுக்கெல்லாம் என்ன தான் கிரகம், இதை கூட நாம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் அவங்க ஜாதகத்தில் பாருங்கள், கண்டிப்பாக சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும். அப்போ பாட்டு பாடுறது ஒரு பாவதோஷமா என்ன? அப்படி கிடையாது. இல்லை, ஜெயிக்கிறது, ஒரு ஜோவியலாக இருக்கிறது, கலகலப்பாக இருக்கிறது, இருக்கிற இடத்த கலகலப்பாக வச்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு அற்புதமான கலை. அப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தால் பாவதோஷம் அப்படின்னு யாராவது நினச்சிங்கனாக்கா, கண்டிப்பாக அப்படி ஒரு ஜோசியர் சொன்னார்னாக்கா அவர் கண்டிப்பாக தோற்று தான் போவார். அப்போ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த மே மாதம் ஏற்படுது. மே மாதம் முழுவதும் சனியும் செவ்வாயும் குருவுடைய வீட்டில் அமைந்திருக்கிறாங்க. வீடு கொடுத்த குரு பகவான் கேந்திரம் ஏறி இருப்பது மேலும் சிறப்பு. இதனால் இது யாருக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக யாருக்கெல்லாம் அமையும்னா, காவல்துறை அதிகாரிகளுக்கு சிறப்பானதாக இருக்கும். அதே போல் இராணுவ வீரர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். ஊர் காவல் படை மற்றும் RPF, CPF அந்த மாதிரியான படை வீரர்கள், போர்ப்படை தளபதிகள், அப்புறம் இது மாதிரி நாட்டை காப்பாற்றுறதுக்காக உளவுத்துறையில் இருக்கக்கூடிய அமைப்பு சேர்ந்தவங்க. அதே போல் கம்யூனிகேஷன்ஸ், அது யார், அந்த செய்தி தொடர்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு, மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அப்புறம் வந்து அந்த செக்யூரிட்டி சர்வீஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு, மேன் பவர் ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு. அப்போ யாரெல்லாம் இந்த காப்பாற்றக்கூடிய இடங்களில் இருக்கிறாங்களோ, அந்த மாதிரியான தொழில் செய்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் இது சிறப்பானதாக இருக்கும். அதே போல் மெயினாக
ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ரொம்ப டிமாண்டாக இருக்கும். ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கேஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஆயிலு, கேஸு, எல்லா விதமான ஆயிலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் அந்த இடத்துல. அதே போல் லேண்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கோல்டு சில்வர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, செவ்வாய் வந்து கனிம வளம் இல்லையா, பூமி இல்லையா, அப்போ வந்து கனிம வளம் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ரமோட்டர்ஸ், லேண்ட் ப்ரமோட்டர்ஸு, பில்டர்ஸு. அப்போ இந்த செவ்வாய் சனி காம்பினேஷனில், அதாவது காய்லாங்கடை நடத்துகிறவங்களிருந்து விவசாய பெருமக்கள் இருந்து எல்லாருக்குமே இந்த மே மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைய போகுது. அப்போ இந்த சனிக்கு என்னெல்லாம் பார்வை? 3, 7, 10 பார்வை இருக்குது. செவ்வாய்க்கு என்ன பார்வை? 2, 7, 8. அப்போ இந்த செவ்வாயும் சனியும் எங்கெல்லாம் சேர்ந்து பார்க்குறாங்க, அதோட கூட அவங்களுக்கான கேந்திரங்கள், அவங்களுக்கான திரிகோண வீடுகள், இது எல்லாமே பலப்படும். அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா இந்த மே மாதத்தை பொறுத்த வரையிலும் சூரியன் உச்சம் பெற்று சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று போராத குறைக்கு சனி செவ்வாய் சேர்க்கையோடு கிரகமாளிகா யோகம் நடைபெறுகிறது. இந்த கிரகமாளிகா யோகம்னா அப்படியே கிரகங்கள் வந்து 8 கட்டங்களில் இல்லை 9 கட்டங்களில் மாலை போட்டால் மாதிரி அமையிறது கிரகமாளிகா யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மே மாதம் அந்த மாதிரி ஒரு கிரகமாளிகா யோகம், அதாவது மே மாதம் 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி 4 நாள் சந்திரனோடு சேர்த்து, அப்புறம் எனக்கு தெரிஞ்சு மே மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஒரு 12ஆம் தேதி வரையிலுமே கூட அந்த கிரகமாளிகா யோகம், கொஞ்சம் குழந்தை பிறக்கிறதுக்கான, அப்படி இந்த மாதம் பிறக்கக்கூடிய இந்த தேதியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளாக அதிர்ஷ்டசாலிகளாக வேறு இருக்க போகிறாங்க. அப்போ பல நன்மைகள் ஒளிந்திருக்கின்றன. இந்த மே மாதத்தில் பல நன்மைகள் உள்ளே ஒளிந்திருக்கின்றன. உங்களுடைய எதிர்பார்ப்புகள், அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ரகசியங்கள் உள்ளே இருக்கான்னு பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய தேடுதல் என்ன, உங்களுக்கு என்ன கிடைக்கணும், நீங்கள் எதை தேடுறீங்க? பணத்தை தேடுறீங்களா, பொருளை தேடுறீங்களா, அருளை தேடுறீங்களா, நிம்மதியை தேடுறீங்களா, ஆரோக்கியத்தை தேடுறீங்களா, ஒரு அதிகாரத்தை தேடுறீங்களா, ஒரு பதவியை தேடுறீங்களா, ஒரு அதிர்ஷ்டத்தை தேடுறீங்களா? உங்களுடைய தேடுதல், அந்த தேடுதல் உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ரகசியத்தை நாம் விளக்கி திரை நீக்கி பார்த்து விடுவோம். வாருங்கள். சிம்ம ராசிக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான், ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் இன்னும் படிப்படியாக ராசியை விட்டு வெளியில் போய்கிட்டு இருக்கார். அதே போல் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், சிம்ம ராசிக்கு 12 இருக்கக்கூடிய குரு அற்புதமான கால நேரம். ஏன் சார்? 8ஆம் அதிபதி சிம்ம ராசிக்கு 5, 8 அந்த குரு, 5, 8 குரு பகவான் அப்படின்னு சொல்கிறது முழு அசுபராக மாறி விடுகிறார். அந்த குரு சிம்ம ராசிக்கு நல்லவர் இல்லை. குரு தசை நடந்ததுன்னா ஒரு சிம்ம ராசி, சிம்ம லக்னம், குரு தசை எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்கள். எனக்கு நல்லா இருந்தது, யோகமாக இருந்ததுன்னு ஏதாவது சிம்ம ராசி சொல்லுவாங்களான்னு கேட்டாக்கா இல்லை, மாறுபட்ட பலனை தான் சொல்லுவாங்க. இல்லை சார் எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது அப்படின்வாங்க. அதில் தான் நான் தேசாந்திரம் போனேன், அதுதான் நான் வீட்டை விட்டு போனேன், அன்றைக்கி தான் நான் ஊரையே காலி பண்ணிட்டு போனேன். நிறைய பேர் வீட்டை காலி பண்ணிட்டு போகிறது, சொல்லாமல் போகிறது, இதெல்லாம் நிறைய இருக்கும். சிட் ஃபண்டில் ஏமாறுறது, இதெல்லாம் எதனால் வருது? 8ஆம் அதிபதி தசையோ அல்லது 5ஆம் அதிபதி தசையோ நடந்தால் அவங்களுக்கு அந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். அப்போ பாருங்கள், சிம்ம ராசி அன்பர்களே, 5, 8 குரு பகவான் 12ஆம் இடத்தில் மறைவு. அப்போ நம்ம இப்படி கூட சொல்லலாம், இந்த மே மாதம் 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்குமேயானால் அந்த 26ஆம் தேதியிலிருந்து சிம்ம ராசிக்கு சிறப்பாக இருக்க போகுது. அப்போ சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் செய்த பாவங்கள் இந்த மே மாதத்தோடு விலகுதுன்னு அர்த்தம். நீங்கள் செய்த பாவங்கள் அல்லது உங்களுடைய கஷ்டங்கள் அல்லது உங்களுடைய கர்மா, இப்படினாலும் வச்சுக்கோ. நீங்கள் கர்மான்னு வச்சுக்கோங்க, பாவம்னு வச்சுக்கோங்க, கஷ்டம்னு வச்சுக்கோங்க.
உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் இந்த மே மாதத்தோடு விலகுது. ஜூன் மாதத்திலிருந்து சிம்ம ராசிக்கு நல்ல அதிர்ஷ்டமான மாதம். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகுது. அது ஒரு பணவரவாக இருக்கலாம், தனவரவாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், காதலராக இருக்கலாம், காதலில் வரக்கூடிய வெற்றியாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், தொழில் அமைப்புகளாக இருக்கலாம், அல்லது சொத்துக்கள் சேரக்கூடியதாக இருக்கலாம், இன்னும் பல வகையான அதிர்ஷ்டங்களாக இருக்கலாம். ஏன்னா 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் மறைகின்ற போது சிம்ம ராசி என்பர்களே ஒரு சிறு குழந்தையாக இருந்தாலும் சரிதான், 3 வயசு குழந்தையிலிருந்து 90 வயசு வரை வயோதிக பருவம் வரையிலும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அப்போது நீங்கள் நினச்ச காரியம் நீங்கள் இருக்கும் இடம் தேடி வந்து சேரும். எதையெல்லாம் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்களோ, எனக்கு ஆரோக்கியம் வேண்டும் சாமி, எனக்கு வயசாகுது, 30 வயசாகுது, 40 வயசாகுது, பசங்க இருக்குது, குடும்பம் இருக்குது, உடம்பு இப்படி சூழ்நிலை படுத்தி எடுக்குது, உடம்பு கெட்டு போச்சுங்க சாமி, இந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கியத்தை சொல்லுவீர்களே, ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே, உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும், நல்லா இருப்பீங்க. சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படுவது, சின்ன சின்ன ஆக்சிடெண்ட், வீட்டிலே விழுந்துட்டேன், பாத்ரூமில் வலிக்கி விழுந்துட்டேன், தரையில் வலிக்கி விழுந்துட்டேன், அல்லது வண்டி வாகனங்களில் போகும்போது ஏற்பட்ட விபத்துக்கள், நான் கரெக்டாக போன சாமி, எங்கிருந்தோ வந்தான் டக்குன்னு இடிச்சிட்டான், இதெல்லாம் தான் நேரம். அப்போ சிறு சிறு விபத்துக்கள் அல்லது வேலை செய்கிற இடத்துல அடிபடுவது, வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படுவது, கீழே வலிக்க விடுறது, சம்திங் மிஷினில் அடிபடுறது. அப்போ அந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கியம் நல்லா இருந்த சாமி, எனக்கு இப்படி ஆகிடுச்சு, முடக்கி போட்டுடுச்சு, முடக்கு, அதாவது தொழில் முடக்கம் மாதிரி அது குடும்ப முடக்கம், அப்படியெல்லாம் உங்களை முடக்கி வச்சிருக்குமே. ஆனால் உடல்நிலை ஆரோக்கியம், எனக்கு மெயினாக நான் உடம்பு சரியாகணும் சாமி, எனக்கு உடம்பு சரியானால் தான் நான் வேலைக்கு போக முடியும், திரும்ப நான் பழையபடி எழுந்து எனக்கு நான் நடக்கணும், இப்படியெல்லாம் உங்களுக்கு வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் இருக்குமே. ஆனால் எனக்கு உடம்பு ஆரோக்கியம் வேணும் சாமி, இதுதான் உங்கள் தேடுதலாக இருக்குமே. ஆனால் அப்போ இது போல் நீங்கள் செய்த பாவங்கள், நீங்கள் செய்த கர்மாக்கள், கர்ம வினைகள் இந்த மாதத்தோடு விலகுகிறது. அப்போது அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எல்லாம் சிம்ம ராசிக்கு சிறப்பான மாதமாக அமையப்போகுது. இந்த மே மாதம் மிக மிக முக்கியமான ஒரு மாதமாக அமைகிறது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும், கடைகள் கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும், தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும், குடும்ப பெண்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரிதான், சிம்ம ராசிக்கு இந்த மாதத்தோடு கஷ்டம் விலகியது. கஷ்டம் விலகும், அதே சமயத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குறிப்பாக சிம்ம ராசிக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் தீரும். எவ்வளோ கடன் இருந்தாலும் சரிதான், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் தீரும். நல்ல வளர்ச்சி அதிகரிக்கும். ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சுப விரயங்களை ஏற்படுத்துவார், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அப்போ சிம்ம ராசி அன்பர்களே, கவலை வேண்டாம். இந்த மே மாதத்திலிருந்து நல்ல நேரம் ஆரம்பம். உங்களுக்கு என்ன நல்லது நடக்கணும், உங்களுக்கு என்ன வேண்டும், அதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தீர்மானிக்கும். நல்லதே நடக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.